மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய வகுப்பு இயல் 3 கலை வண்ணம். அந்த இயல் 3ல என்னதெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா, கலைகளின் இன்றியமையாமை, இரு பொருள் தரும் வகையில் அமைந்த பாடலின் சொல் நயம், ஓவியக்கலையின் மேன்மை, மனித வாழ்வோடு இணைந்துள்ள நுட்பம், தமிழக சுற்றுலா இடங்கள், வெளிப்படுத்தும் கலை பண்பாட்டு கூறுகள், தொழில் பெயரின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். ஒரு வேண்டுகோள் கவிதை பிழை கொடுத்திருக்காங்க. கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே பிறந்திருக்கின்றன. ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, மானுடத்தை பேச வேண்டும் அப்படிங்கிறத என்ன வேண்டுகோளாக சொல்லியிருக்காங்க. கலை உலக பெருமாக்களை, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்க மண்ணோட வனப்புக்கு, இந்த உலகத்திற்கு நீங்க புதிய அழகுகள்லாம் சேர்க்க போறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள்னு சொல்றாங்க. நீங்க சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். நீங்க சிற்பிகளாக இருக்கணும். பாறை உடைக்கின்ற சிற்பிகளாக நீங்க இருந்தீங்கன்னா, சிலை வடிக்கிறப்ப அதுல வியர்வையோட நெடி இருக்கணும், வியர்வையோட நறும, வியர்வையின் வாடை இருக்க வேண்டும். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமான வாசம் இருக்க வேண்டும். வயல்வெளியில் இருக்கின்ற வேலை செய்கிற உழவனுடைய ஓவியத்தை நீங்க வரையணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஈர மண் வாசம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவன் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும். தாய்மையின் பூரிப்பை ஓவியமாக வரைகிறவர்களுக்கு அவள் முகப்பொழிப்புடன் இருக்க வேண்டும், முக அழகோடு இருக்க வேண்டும் சொல்றாங்க. கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமாக பால் மனம் கமல வேண்டும், அதில் பளிங்கு மேனி. இந்த முகத்துல மழலை சித்திரமாக பால் மனம் கமலும் அளவுக்கு அந்த பளிங்கு மேலில இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறான். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசன் காடுகளா, பனிபிடர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுடம் அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். இதுல நீங்க எதையாவது நீங்க ஓவியமாக வரையணும்னு நினைச்சாலும் அதில் எல்லாத்திலையும் மானுடம், மனித நேயம் இடம்பெற வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. அவனுடைய அந்த மனித நேயம், மனிதாபிமானம் இல்லாத ஒரு வனப்பு, ஒரு அழகு, ஒரு ஓவியம் என்பது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதுல ஜீவன் உயிர்ப்பு இல்லை அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இவருடைய கவிதை நூல்கள்.